வணக்கம். செப்டம்பர் 2024 இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராசி பலன்கள் பார்க்கும்போது இந்த கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் மாதக்கோள்களான செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இவர்களோட நகர்வுகள் இருக்கும். தினக்கோளான சந்திரனுடைய நகர்வும் இருக்கும். நம்ம இப்போ மாதக்கோள்களுடைய நகர்வை வச்சு தான் இந்த கோச்சார பலன்கள் எடுப்போம் பெரும்பாலும். ஸோ இப்போ இந்த மாதக்கோள்கள் உங்களுடைய ராசியிலிருந்து எந்த இடத்துக்கு பயிற்சியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும், உங்களுடைய லக்னத்திலிருந்து எந்த இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தும் சேர்த்து பார்த்து நீங்கள் பலன் எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் ராசிக்கு மட்டும் நீங்கள் ராசி பலன் பார்க்காம உங்கள் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு துல்லியமான பலன் கிடைக்கும். அதை நீங்கள் இது எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னம், கன்னி ராசி அப்படின்னா மீனம், கன்னி இது ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் துல்லியமாக பலன் கிடைக்கும். இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துருவோம். மிதுன ராசிக்காரர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 12இல் இருக்கும் குரு சுப செலவுகளை கொடுப்பதாக அமையும். புது வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்குவது, குழந்தைகளுக்கு செலவுகள் செய்வது, இருக்கும் வீட்டை அல்லது குடியிருப்பை மாற்றுவது, விசா, பிஆர் போன்றவற்றிற்கு முயற்சிகள், அதில் வெற்றியும் கிட்டும். மாத தொடக்கத்தில் ராசியிலேயே செவ்வாய் வந்து அமர்வது இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார வகையில் லாபாதிபதியும் தனாதிபதியும் ராசியில் அமர்வது கொஞ்சம் பொருளாதார மேன்மையை கொடுக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கு ஏதேனும் வழி பிறக்கும். விற்க நினைத்த நிலம் அல்லது வீடுகள் கைமாற்றிவிட முடியும். சிலருக்கு வீடு, நிலம் போன்ற சொத்து பத்திரங்கள் மூலம் லோன், வங்கி கடன் எதிர்பார்த்திருந்தால் அவர்களுக்கு இப்போது வங்கி கடன் கிடைக்கும். லாபஸ்தானம் வக்ரசனியின் பார்வையில் இருப்பதால் வருகிற பணம் கைகளில் தங்குவது கடினமாக அமையும். ராசியிலேயே செவ்வாய் சந்திரனோடு சேர்வது மனம் அவ்வப்பொழுது முன்கோபம், ஆத்திரம், மன அமைதியின்மை, ஒரு மாதிரி மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது இதெல்லாமே வந்து போகும். சிலருக்கு தாயாரோடு கருத்து வேற்றுமை தோன்றும். தாயிடம் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கவும். 5க்கு அதிபதியாகிய சுக்கிரன் மாதத்தின் முற்பகுதியில் கன்னியில் நீசமும் கேதுவோடு கிரகணமும் அடைவதால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டு சில அதிருப்திகள் தோன்றும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பாகப்பிரிவினை நடக்கவில்லை என்றோ அல்லது எதிர்பார்த்த விலைக்கு சொத்துக்களை விற்க முடியவில்லை என்றோ வருத்தப்படுவீர்கள். எனினும் குருவின் பார்வை 4ஆம் இடத்திற்கு இருப்பதால் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங், ஒன்றுமே இல்லாததற்கு இதுவாவது கிடைத்ததே என்று சில சமயங்களில் உங்களுக்கு தோன்றும். எனினும் மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 5ஆம் இடமாகிய துலாத்தில் ஆட்சி அமைக்கும் பொழுது இந்த விஷயங்களிலெல்லாம் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு தாய் அல்லது தாய்வழி உறவினர்களோடு வாக்குவாதங்களும் சில பஞ்சாயத்துகளும் தோன்றி மறையும். 3இல் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் மாதத்தின் முற்பகுதியில் நண்பர்கள், பங்காளிகள் இவர்கள் மூலம் பழைய பிரச்சனைகளை பேசி முடித்துக் கொள்வீர்கள். எனினும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த வக்ரசனியின் பார்வை 3ஆம் இடத்திற்கு இருப்பதால் உங்களுடைய முயற்சிகளில் சிறு தடை தாமதத்திற்கு பிறகு முயற்சி பலிதம் கிட்டும். தந்தையாரோட பிணக்குகள் தோன்றும். எனினும் மாத பிற்பகுதியில் சூரியன் மற்றும் புதன் கன்னியில் கேதுவோடு கிரகணம் ஆவதால், மேலும் செவ்வாயின் 4ஆம் பார்வையை பெறுவதால் குடும்பம், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரோடும் சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. 7ஆம் அதிபதி ஆகிய குரு 12இல் மறைவதால் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களை அடிக்கடி பிரிய வேண்டியிருக்கும். செவ்வாயின் நேரடி பார்வை 7ஆம் இடத்திற்கு விழுவதால் வாழ்க்கை துணையோடு நேரடி மோதலை தவிர்த்து அனுசரித்து செல்லவும். 10இல் இருக்கும் ராகு பலதரப்பட்ட தொழில்களில் ஆர்வத்தை தூண்டி எதிலையாவது ஒன்றில் சீக்கிரமாக முன்னேற வேண்டும் என்று வேட்கையை தனியாமல் கொடுத்து கொண்டே இருக்கும். பல தொழில்களில் ஒரே நேரத்தில் கை வைக்காமல் நன்றாக தெரிந்த தொழில்களில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது பாதுகாப்பு கொடுப்பதாய் அமையும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் குடும்ப உறவுகளோடும் வாழ்க்கை துணையோடும் சற்று அனுசரித்து செல்லவும். கொஞ்சம் பரபரப்புடன் எப்பொழுதும் காணப்படுவீர்கள். நீங்கள் ஒன்று கூற வீட்டில் இருப்பவர்கள் அதை வேறு விதமாக புரிந்து கொண்டு பேசுவார்கள். முடிந்தவரை பொறுமையாக கையாளவும். எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய எமோஷனல் ஸ்டேட், உங்களுடைய மனநிலைமையை பேலன்ஸாக வைத்துக்கொள்ள யோகா, பிராணாயாமம், தெய்வ வழிபாடு போன்றவற்றை மேற்கொள்ளுங்கள். இது தற்காலிக நிலை அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள்.
மாணவர்களுக்கு புதன் கேதுவோடு 23ஆம் தேதி இணைந்து கிரகணத்தை நோக்கி செல்வதால் புது கோர்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டி போன்றவற்றை செலக்ட் செய்வதற்கு வயதில் மூத்த அல்லது அனுபவம் உள்ளவர்களோட உதவியை நாடுவது நல்லது. இது தேவையில்லாத குழப்பத்தை தவிர்க்க உதவும். வயதானவர்களுக்கு சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்து ராசிநாதனை கிரகணம் செய்வதால் மூட் ஸ்விங்ஸ், புத்தி தடுமாற்றம், இரிட்டேட்டிங் மைண்ட் செட், இது மாதிரி எரிச்சலான மனநிலைமை போன்றவற்றினால் பிபி இஷ்யூஸ் இருப்பவர்கள் பிபி ரைஸ் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிபி இஷ்யூஸ் இருப்பவர்கள் உங்களுடைய உடல்நலனை சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தங்கள் குழந்தைகளை பற்றி அடிக்கடி எண்ணம் தோன்றும். தன்னுடைய மகனுடைய உத்தியோகத்தை பற்றி, மகளுடைய வாழ்க்கையை பற்றி, இப்படி அனைவரையும் பற்றி அதிகமாக யோசிப்பதை தவிர்த்தாலே போதும். ஓவர் திங்கிங் உடம்பிற்கு நல்லது அல்ல. அதுவும் தற்பொழுது அனைவரை பற்றி யோசிப்பதையும் கொஞ்சம் தவிர்த்து இருந்தால் மன அமைதியோடு இருப்பது நல்லது. மொத்தத்தில் மிதுன ராசியினருக்கு இந்த மாதம் மன அமைதிக்கான வழிகளை கடைபிடிப்பது உத்தமம். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற ராசி பலன்களை ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.